ஆஹா, இன்னார்த்தி கால் வருது. ஆப்ரேடின்னு நினைக்கிறேன். ஹலோ, ஏங்க என்ன பண்றீங்க? நான் ஹாஸ்பிட்டல் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கிறேன். சரி, மதிய நேரமா வீட்டுக்கு வாங்க. ஏன் ஜாதிரி, என்னாச்சு? மதிய காளான் பிரியாணி செய்யற நேரமா வந்தீங்கன்னா சூடா சாப்பிடலாம். காளான் பிரியாணியா? 25 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நீ காளான் பிரியாணி செஞ்சதே இல்லை. சொன்னா கேளு, உனக்கு காளான் பிரியாணி செய்ய வராது. ஏங்க யூடியூப் பார்த்தாங்க செய்யறேன், நீங்க வந்துருங்க. அப்படியா? சரி, வந்துடுறேன். சாவித்திரி, என்ன பிரியாணி மணக்குது? சாவித்திரி, சூடா சமைக்கிறதே பெருசு, இதுல காளான் பிரியாணி வேற. பாப்போம். சாவித்திரி, என்னாச்சு? டைம் ஆகுது எனக்கு. ஏங்க அரிசி ரீச்சன் வருங்க. இதுக்கு தான் நேரம் வர சொன்னையா? வாய் திறக்கிறேன் நான். என்ன முணங்கிட்டே போகிறா? என்ன வண்டி யூட்டன் போடுது? ஆஹா, குக்கர்ல வைக்கட்டுமா இல்ல பிரஷர் பேன்ல வைக்கட்டுமா? குக்கர்ல வை. குக்கர்ல வச்சா எப்படி வேகு? பிரஷர் பேன்ல தான் வைக்கணும், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பிரஷர் பேன்ல வச்சா குக்கர்ல வைக்கணும். இன்னைக்கு பிரியாணி. சாவித்திரி, என்ன பண்ற? டைம் ஆச்சு. நான் 1 மணி நேரம் பெர்மிஷன் போட்டு வந்தேன், ஸ்டேஷனுக்கு போகணும். ஏங்க காரம் போகும்போது கொஞ்சம் மசாலா போடணும்னு பாருங்க. அது ஒரு மூட்டை வலிச்சு போடு. எங்க உப்பு சரியா இருக்குதா கொஞ்சம் போடணும்னு பாருங்க. என் தலையில போடு. கொள்ளையில போனவனே. ஏங்க ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ், இங்க வாங்க. பசி வேற தடையை சுத்து. பைத்தி கடிச்சு வச்சுட்டு என்ன வாங்க. ஏங்க எல்லாம் போட்டு கலக்கியாச்சு, உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்குதுங்க. அதான் தெரியுமே. பார்த்து சொல்றீங்களா? என்ன பார்க்குறீங்க? இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். இந்த லட்சணத்தில் நமக்கு ஒன்றும் தெரியாதாம்மா. ஐயோ, பார்க்குறாளே. கல்யாணம் பண்ண ஒவ்வொரு ஆம்பளைக்கு மட்டும்தான் தெரியும் புருஷனா வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு. ஆஹா, டைம் ஆச்சு, எனக்கு ஸ்டேஷனுக்கு போகணும். நான் போறேன். நில்ல. இவர் சாவித்திரி, நான் கேண்டீன்ல சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு காளான் பிரியாணி செய்ய வராதுன்னு சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. ஏங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா கோவம் மட்டும் படுறீங்களே. நான் உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்குதான்னு கேட்கும் போது சரியா இருக்குதுன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் பிரியாணி ஆயிருக்குமில்ல. எல்லாம் உங்களாலதான். என்னலையா? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. சரி அதை விடுங்க, பிரியாணி தான் நல்லாலாம் போச்சு. என்னது நல்லா இல்லையா? நீ இதை சமைக்கவே இல்லையாடி? நைட்டுக்கு என்ன டிஷ் செய்யறதுன்னு சொல்லிட்டு போங்க, செஞ்சு வைக்கிற சூடா வந்து சாப்பிடுவீங்களாமா? என்ன மாப்பிள்ள, என் மக செஞ்ச காளான் பிரியாணி சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல கிங் போல் இருக்குது. மரியாதை போயிரு. மாமியாராச்சுன்னு பாக்குறேன், வாயில வண்டே வந்துரு. ஆமா, அவ பிரியாணி செய்யறது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் அவளை யூடியூப் பார்த்து காளான் பிரியாணி செய்ய சொன்னேன். அடி நாசமா போனவளே, உன்னோட வேலை தானே இது. நீ போ, நான் பிரியாணி ஒரு புடி பிடிக்க போறேன். ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆத்தாளை மகளை சேர விடாம பண்ணாலே குடும்பத்தில் பாதி பிரச்சனை வராது போல.